ஜெர்மன் தொழிலாளர் கட்சி முதல் பொதுக்கூட்டம் 1920 பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெர்மனியின் முனிச் நகரில் ஜெர்மன் தொழிலாளர் கட்சி தனது முதல் பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தியது. இந்த கூட்டம் ஜெர்மன் அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. அந்த கட்சி பின்னர் நாசி பார்ட்டி என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த மாற்றம் கட்சியின் நோக்கங்களையும் அதன் தீவிர தேசியவாத சிந்தனைகளையும் வெளிப்படுத்தியது. இந்த பொதுக்கூட்டத்தில் அடால்ஃப் ஹிட்லர் முக்கிய பேச்சாளராக கலந்து கொண்டார். அவர் தனது தீவிரமான பேச்சு திறமையால் மக்களை ஈர்த்தார் மற்றும் கட்சியின் கொள்கைகளை வலியுறுத்தினார். அந்த நாளில் கட்சி தனது 25 அம்ச திட்டத்தை அறிவித்தது. இந்த திட்டம் ஜெர்மன் தேசியவாதம், யூத விரோதம் மற்றும் வெர்சை உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு போன்ற கொள்கைகளை கொண்டிருந்தது. இந்த 25 அம்சங்களில் ஜெர்மனியின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும், ஜெர்மன் குடியுரிமை யூதர்களுக்கு வழங்கப்படக்கூடாது மற்றும் அரசின் கட்டுப்பாட்டில் பொருளாதாரம் இருக்க வேண்டும் போன்ற கருத்துகள் இடம்பெற்றன. இந்த கூட்டம் கட்சியின் வளர்ச்சிக்கு முக்கிய துவக்கமாக அமைந்தது. ஹிட்லரின் பேச்சுகள் பலரை கட்சியில் சேரச் செய்தன மற்றும் கட்சி விரைவாக ஆதரவை பெற்றது. பின்னர் இந்த கட்சி ஜெர்மனியில் பெரிய அரசியல் சக்தியாக வளர்ந்து ஹிட்லர் நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற வழிவகுத்தது. 1920 பிப்ரவரி 24ஆம் தேதியிலான இந்த கூட்டம் உலக வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது.